அனைவருக்கும் வணக்கம். தாவேகா இன்னைய தேதிக்கு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க போறதா தகவல் ரொம்ப பரவிட்டு இருக்கு. அதை பத்தி நேற்றே கொஞ்சம் பேசியிருந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் தேர்தல் விதிகள், தேர்தல் நேர்மையா தான் இந்தியாவில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டேட்டா பாயிண்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அதை பத்தின சில விஷயங்களையும் இங்க டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பத்தி லைட்டா பார்க்க இருக்கிறோம். ஓகே, முதல்ல நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தல் பேட்டர்னுக்குள்ள வருவோம். எப்பவுமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்வே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சுன்னா முடிவுகள் வேற மாதிரி வரும். ஏன்னா மக்களுடைய மைண்ட் செட் மாறுறதுக்கு ஒரு செகண்ட் கூட டைம் எடுக்காது. அவங்க ஒரு நாள்ல மாறலாம், ஒரு மாசத்துல மாறலாம், இல்ல 2 மாசத்துல மாறலாம். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 159 இடங்கள்ல வெற்றி பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அந்த அணி 220 அசம்பிளி செக்மெண்ட் கிட்ட லீடு எடுத்துச்சு. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி 73 இடங்கள்ல தான் முன்னிலை பெற்றது. அதுலயும் திமுக தனிச்சு 54 தொகுதி, 59 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போடுவீங்க. அது காரணம் என்னன்னா, திமுக சின்னத்துல மனிதநேய மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் தமிழ் முன் அன்சாரி இவங்கெல்லாம் போட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான கட்சிகள்லாம் சேர்க்கும் போது அது 59 சின்னம் அடிப்படையில வருது. எப்படின்னா இப்ப நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அதிமுக சின்னத்துல போட்டிட்டாங்க இல்லையா, திருவிக நகர்ல, அந்த மாதிரி. பட் தனி கட்சியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபிராக்ஷன் தான் நம்மளுக்கு வருது. ஸோ நாடாளுமன்ற தேர்தலுடைய பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் செக்யூலர் ஃப்ரண்ட் தான் நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிக அளவு வெற்றி பெற முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க டேட்டாவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். செக்யூலர் ஃப்ரண்ட் அப்படின்றது ஒரு மதசார்பற்ற ஒரு முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியா இருக்கணும். போலரைசேஷன் வராம இருக்கிற ஒரு கட்சியா இருக்கணும். மதசார்பற்ற அணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகளே போலரைசேஷனை மீறி தான் வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காங்க. 2019 திருமாவளவன் அவர்கள் கடும் போட்டியை சந்திச்சாரு. அங்க பாமக அதிக அளவு அதிமுகவுக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்தனால திணறி தான் அவர் வெற்றி பெற்றார். 2024 நீங்க பார்த்தா கூட அவர் ஒரு பெரிய மார்ஜின்லாம் ஜெயிக்கல. அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிச்சிருந்தாரு. அங்க பாமக ஆதரவோட பாஜக நின்றுச்சு, காத்தியாயனி போட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது இடத்துக்கு அதிமுக வந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும், சந்திரகாசின்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்றுருந்தாங்க அப்படின்னா திருமாவளவனே 2024 தோல்வி அடைஞ்சிருப்பாரு. பட் அந்த பேட்டர்னே அப்படி மாறிடுச்சு. இப்ப தாவேகாவுக்கு நீங்க வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. பல தொகுதிகளில் 2வது இடம். கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கும்பகோணம், தஞ்சாவூர், இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டே எடுத்துப்போம். அங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 சீட் தான் ஜெயிச்சிருக்கு. ஆனா ஓவரால் ஓட் ஷேர்ல தாவேகா தான் முதல் இடத்துல இருக்கு. அப்போ தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு வரும்போது தாவேகா அங்க சுலபமா 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல லீட் எடுக்கும். இது இன்டிகிரேட்டட் அனாலிசிஸ்னு சொல்லணும். 2019 நாடாளுமன்ற தேர்தல் நீங்க எடுத்துக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கிட்டாலும் டெல்லி எடுத்துப்போம். டெல்லி மாற்றத்தை விரும்புகிற ஒரு ஸ்டேட். ஆம் ஆத்மிக்கு முதல் தேர்தலில் நல்ல வாய்ப்பை வழங்கின ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல 2019 கிட்டத்தட்ட பாஜக எல்லா இடத்துலயுமே வெற்றி பெறுது. 7 நாடாளுமன்ற தொகுதிகள், 7மே ஸ்வீப். அப்படியே அசம்பிளிக்கு வராங்க. அடுத்தது அசம்பிளிக்கு வரும்போது அப்படியே நிலைமை தலைகீழா மாறுது. ஆம் ஆத்மி ஸ்வீப் பண்ணுது. கிட்டத்தட்ட 62 தொகுதிகளில் வெற்றி பெறுது. மொத்தம் உள்ள 70 சட்டமன்ற இடங்கள்ல. நாடாளுமன்றத்துல பாஜக, சட்டமன்றத்துல ஆம் ஆத்மி அப்படின்னு பேட்டர்ன் மாறுது. அதே மாதிரிதான் இங்க நம்ம பக்கத்துல இருக்க கேரளா 2019 காங்கிரஸ் ஸ்வீப் கிட்டத்தட்ட 19 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறுது. ஆனா அடுத்து 2021 சட்டமன்றத்துல மொத்தம் உள்ள 140 அசம்பிளி தொகுதிகள்ல 100 தொகுதிகள் கிட்ட லெப்ட் லீட் பண்ணுது. LDF, லெப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், இடது ஜனநாயக முன்னணி முன்னிலை பெறுது. அவங்க 99 இடங்கள்ல வெற்றி பெறாங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன் பாலிடிக்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி தாவேகாவுக்கு இன்னைய தேதிக்கு தான் நம்ம இதை பார்க்கணும். இதுக்கப்புறம் சிச்சுவேஷன்ஸ் மாறலாம், ஸ்விங்கு மாறலாம், ஓட்டர்ஸ் மாறலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. அசம்ஷன் தான். உறுதியா நம்ம எதையுமே எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல பேச முடியாது, பேசவும் கூடாது. இப்படி பேசிதான் இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் அவமானப்பட்டு போய் நிக்கிறாங்க. தாவேகா ஒரு இடம் கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையிலையும் தங்களுடைய ஆசையிலையும் பேசி பேசி இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. ஸோ தாவேகா இன்னைய தேதிக்கு தமிழ்நாட்டுல 25 தொகுதிகள் வரைக்கும் நாடாளுமன்றத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல லீட் இருக்கு. 24 தொகுதிகள்ல உறுதியா தாவேகா வெற்றி பெறும். அதே மாதிரி 5 இடங்கள்ல திமுக கூட்டணி முன்னிலை பெறுது. அது 10 தொகுதிகள் வரைக்கும் நீட்சி அடையலாம். அதிமுக 3 தொகுதிகள் வரைக்கும் உறுதியா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இன்னைய தேதிக்கு இருக்கு. அதுவும்
5 தொகுதிகள் வரைக்கும் நீட்சி அடைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி கரூர் சட்டமன்ற தொகுதி அண்ட் கரூர் நாடாளுமன்ற தொகுதி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் கடுமையான போட்டி இருக்கு. பட் அங்க எங்கேயுமே திமுகனால பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல. ஸோ அதிமுகவினுடைய அந்த ஓட் பேஸ் வந்து இன்னும் கரூர்ல வந்து சதையாம தான் இருக்கு. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கேவிஜி போலரைசேஷன் ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோம். ஜோதிமணி அவர்கள் அடிக்கடி வந்து இப்போ தாவேகாவுக்கு எதிராக சில ட்வீட்லாம் போடுறாங்கல்ல, அதுக்கு காரணமே அதுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வரணும்னு விருப்பப்படுறாங்க. அதுக்கு அவங்களுக்கான ஒரு இன்டீரியர் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தாவேகா வருது அப்படின்னா கரூர்ல வந்து கண்டிப்பா காங்கிரஸுக்கு சீட்டு கிடைக்குமான்றது கேள்விக்குறிதான். அப்போ அங்க இருக்கிற ஆப்ஷனை பார்க்கணும். அதிமுக கூட்டணிக்குள்ள போயிட்டோம்னா கரூர்ல நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸோ அவங்களுடைய பாலிடிக்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது. என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய விமர்சனங்கள் அவங்க மேல இருக்கு. இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியா பார்க்கும்போது ஒரு பெண்ணா இவ்வளவு காலம் சஸ்டெயின் பண்ணி 2 முறை ஜெயிச்சதெல்லாம் நல்ல விஷயம்தான். அண்ட் சாதாரண விஷயம் கிடையாது. திமுக மாதிரி ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு இவ்வளவு விஷயங்களை போராடி சீட்டுகள்லாம் வாங்குறது. ஆனா அவங்களுக்கு ஒரு இன்டீரியர் பாலிடிக்ஸ் இப்ப தேவைப்படுது. ஏன்னா தாவேகா கூட்டணி வந்துச்சுன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பிராங்காவே நான் பேசுறேன், மதியழகனுக்கு தான் சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ ஜோதிமணிக்கு அங்க எங்க வாய்ப்பு இருக்கு? அப்போ அவங்க பக்கத்துல இருக்கிற திருச்சிக்கோ இல்ல மற்ற இடத்துக்கோ தான் போய் நிக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கிரவுண்ட் பாலிடிக்ஸ் அவங்க இழக்கிறாங்க. அதனால ஒரு இன்டீரியர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரிபல் மாதிரி குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற ஆட்களை எடுத்துக்கோங்க. ஸ்ரீநிதினு ஒரு அம்மா மக்கள் நீதி மையத்துல இருந்தாங்க, காங்கிரஸ்க்கு வந்தாங்க, உடனே அவங்களுக்கு சீட் 2026 தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரிதான் காங்கிரஸ் கட்சியினுடைய பேட்டர்னே சிலதெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஸோ இவங்க இந்த மாதிரி ரிவால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா தாவேகா 24 தொகுதிகள்ல லீட்ல இருக்கு. நாடாளுமன்ற அடிப்படையில இன்னைய தேதிக்கு தேர்தல் நடந்தா சட்டமன்றங்களை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 24 தொகுதிகள் வந்து வருது. அந்த 24 தொகுதிகளுமே தாவேகாவினுடைய விசில் சிம்பிள் போட்டிட்டா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். நீங்க அங்க கொண்டு போய் கை சின்னத்தை நிறுத்துறது, அங்க கொண்டு போய் பானை சின்னத்தை நிறுத்துறது, அங்க போய் ஏணி சின்னத்தை நிறுத்துறது. ஏணி சின்னம் தெரியும்ல, IUML சின்னம். இந்த மாதிரி பல சின்னங்களை நிறுத்தினீங்கன்னா ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுமான்றது கேள்விக்குறி. எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் 1977 முதல் தேர்தல மிகப்பெரிய வெற்றி பெற்று வராரு. அப்போ அடுத்த தேர்தல் வந்து கூட்டணி வைக்கிறாரு சில கட்சிகளோட. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா எம்ஜிஆரினுடைய ஓட்டு அப்படியே கூட்டணி கட்சிகளும் டிரான்ஸ்பர் ஆகும், அவங்களும் படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நடந்த கதையே வேற. என்ன ஆச்சுன்னா ரெட்டலை போட்டியிட இடங்கள்லாம் ஜெயிச்சுது, கூட்டணி கட்சிகளோட ஓட்டுலாம் ரெட்டலைக்கு வந்துச்சு. ஆனா கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடத்துல ரெட்டலையோட ஓட்டு போடல. அங்க அவங்க ப்ரெஃபரன்ஸ் படி போயிட்டாங்க. இதாங்க நடந்தது. ஒண்ணுமே இல்லை. எக்ஸாம்பிள் நான் ஒரு தொகுதி சொல்றேன். பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு. அந்த தொகுதியில அதிமுக கூட்டணியில பாமக நிக்குது, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில நிக்குது, தாவேகா தனிச்சு நிக்குது. கஜேந்திரன் போட்டிடுறாரு. கஜேந்திரன் அங்க 3000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா அதிமுகவோட ஓட்டு நான் வன்னியர் ஓட்டு, கொஞ்சம் வன்னியர் ஓட்டும் இருக்கும். அந்த ஓட்டு அப்படியே பாமகவுக்கு போகாம நேரடியா தாவேகாவுக்கும் வந்துருச்சு. அது கண்ட்ரோல் இல்லாம வந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக ஓட்டர்ஸ் மத்தியில கண்ட்ரோல் கிடையாது. இதை நம்ம பலமுறை சொல்லிட்டோம் தேர்தலுக்கு முன்னாடியே. அது வந்துருச்சு. அதே மாதிரி திமுகவினுடைய திராவிட சித்தாந்தம், அதுக்கப்புறம் விஜய் அவர்களினுடைய அந்த ஃபேன் பேஸே திமுகக்குள்ள அதிகம். அந்த ஓட்டை என்ன ஆச்சுன்னா நேரடியா காங்கிரஸ்க்கு போகாம தாவேகாவுக்கு வந்துருச்சு. நிறைய பேர் சொன்னது அவர் வந்து திமுக ஓட்டை பாதிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திமுக குடும்பங்களுக்குள்ள அவர் இருந்திருக்காரு. திமுக குடும்பங்களுக்குள்ள சினிமா மூலமா ஒரு ஊடுருவி இருந்ததுனால அந்த ஓட்டை பயங்கரமா வந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. 2/3 ஓட்டு திமுகவும் கிட்டத்தட்ட 90% வாக்குகளை அதிமுகவும் அர்பன் பகுதிகளில் இழந்தது நிதர்சனமா நம்ம பார்த்தோம். ஏன்னா பொற்கோடி ஆம்ஸ்ட்ராங் வந்து திருவிக நகர்ல போட்டிட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது அவங்கெல்லாம் தோக்கடிக்க முடியுமா, அவங்களுக்கு அனுதாபாலை இருக்கு அப்படி இப்படின்னாங்க. நான் 3 ரவுண்டு போனேன் திருவிக நகர்ல, சர்வே பண்ணோம். 3 ரவுண்ட்லயுமே பார்த்தேன் தாவேகா பெரிய லீடு. நான் வந்து 3 சர்வே இப்ப நீங்க எடுத்து பாருங்க, பழைய வீடியோ எடுத்து பாருங்க. 3 சர்வேலுமே நான் சொல்லியிருப்பேன் திருவிக நகர்ல தாவேகா தான் ஜெயிக்கும் அப்படின்னு, பெரிய லீட்ல. அதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 48% வாக்குகளை பெற்று அங்க வெற்றி பெற்றாங்க MR பல்லவி அவங்க. ஸோ இந்த மாதிரிதான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம இன்டீரியரா போட்டுக்கணும். பாலிடிக்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சுன்னா பேசிட்டே இருக்கலாம். டேட்டாவோட பாலிடிக்ஸ் பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இங்க தமிழ்நாட்டுல நடந்த ஒரு கூத்து என்னன்னா, இவங்க எல்லாருமே ஒரு சர்வே எடுத்துக்கிட்டாங்க. சர்வே எடுத்தாங்களான்றது கேள்விக்குறி. எடுத்துக்கிட்டு அதை அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தேர்தல் முடிவுகள் வந்தோடனே EVM மேல பழி போட ஆரம்பிச்சாங்க. இப்போ நானுமே சில டவுட் எல்லாம் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன கேட்டேன் அப்படின்னா, சில தொகுதிகள் கிட்டத்தட்ட 77 to 82 தொகுதிகள்ல அப்நார்மலான ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு. தேர்தல் முடிவுகள் ரொம்ப தாமதமா அறிவிக்கப்பட்டது. எப்படி தாவேகாவினுடைய அந்த பூத் வைஸ் டேட்டால சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன்.
ஆனா வந்து அதுக்கான எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. ஆனா இந்த திமுக அண்ட் அதிமுகவை சேர்ந்த எக்கோ சிஸ்டம் பேசுறது என்னன்னா, தாவேகா ஜெயிச்ச 108 தொகுதிகள்லயே வந்து ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு, அதுவே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. இதுதான் வந்து ஒரு உண்மையான குரலுக்கும் ஒரு கூலிப்படைக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்ம வந்து இருக்கிற விஷயத்த அப்படியே பேசுறோம், அவங்க ஃபேப்ரிகேட்டடா பேசிட்டு இருக்காங்க. இதுதான். ஸோ நாடாளுமன்ற தேர்தல் இன்னைய தேதிக்கு நடந்தா தாவேகா பெரிய வெற்றி பெறும். 2வது இடத்துல திமுக கூட்டணி, 3வது இடத்துல அதிமுக கூட்டணி வரும் அப்படின்றதுதான் இன்னைக்கான கள சூழல். ஸோ அதுக்கப்புறம் சீட் ஷேர் எப்படி வருது, எப்படி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, என்னென்ன தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் வாங்குறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்துதான் அது எல்லாத்தையும் பார்க்கணும். 2வது, இப்ப அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குறார், அந்த விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைய தேதிக்கு 3வது பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அந்த கட்சி ஒரு 21% வாக்குகளை வச்சிருக்கு. இது வந்து கர்நாடகால ஜேடிஎஸ் மாதிரி, முதல் இடத்துல காங்கிரஸ், 2வது இடத்துல பாஜக, 3வது இடத்துல ஒரு 15 to 20% வாக்குகளை ஜேடிஎஸ் தேவகவுடா பார்ட்டி வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு டிசைடிங் போல்ஸா இருந்தாங்க. காமெடியா சொல்லுவாங்க, அரசியல் பிசினஸ் மேன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்டா வந்தாலும் இவங்க போய் சேர்ந்துட்டு அங்க போஸ்டிங் வாங்கிப்பாங்க, பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்டா வந்தாலும் இவங்க கிட்டயும் போய் பேசிட்டு போஸ்டிங் வாங்கிப்பாங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இன்னைய தேதிக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஜேடிஎஸ் மாதிரி இருக்கிறது அதிமுக தான். அதனால வெற்றி பெற முடியாது, எதிர்கட்சியாவும் வர முடியாது. ஆனா ஒரு குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கையில இடங்கள்ல வெற்றி பெற்றுட்டு ஒரு டிசைடிங் போல்ஸா நிக்க முடியும் அப்படின்றது கள சூழல். ஆனா இது எப்படி வேணா மாறலாம் இதுக்கப்புறம். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய ஓட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா எராடிகேட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அது வந்து தாவேகாவையும் திமுகவையும் போய் சேரும். அதுதான் வந்து அந்த நிர்வாகிகள் விலகலே நீங்க பார்த்தா தெரியும். எப்பவுமே தமிழ்நாட்டுல 3வது கட்சிக்கு ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 இடத்துக்குள்ள இருக்கிற கட்சிகள்னால மட்டும்தான் அது பண்ண முடியும். அதான் காங்கிரஸ்க்கு நடந்தது. அதிமுக முதல் இடம், திமுக 2வது இடம், காங்கிரஸ் 3வது இடம் 1977 தேர்தல் முடிவுகள்ல சொல்றேன். அப்ப என்னாச்சுன்னா 4வது ஒரு கட்சி இருந்துச்சு, ஜனதாதள். ஸோ இப்படி இருந்தப்போ முதல் 2 கட்சிகள் தானே நீடிச்சு இன்னி வரைக்கும் நின்றுச்சு 2026 தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ 3வது போன காங்கிரஸ்னால எழும்பவே முடியல. அதே மாதிரி இப்போ 3வது போன அதிமுகவால எழும்ப முடியாது அப்படின்றது ஒரு மூத்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் தெரியும். பொன்னையன் வந்து அதை வந்து டீட்டெயில்டாவே அவர் சொல்லியிருக்காரு. சேலத்தை சேர்ந்த முக்கியமான அரசியல் தலைவரான செம்மலையும் அதை சொல்லிட்டு விலகிட்டாரு. ஸோ இது எல்லாமே அதுக்குள்ள வர்ற விஷயம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல 3வது ஒரு பெரிய கட்சிக்கு பெரிய ஸ்கோப்பு இதுக்கப்புறம் கிடையாது. ஏன்னா தாவேகா ஒரு ப்ரிடாமினன்ட் ஃபோல்ஸா, ஒரு முதன்மை சக்தியா வந்து 2 திராவிட கட்சிகளையும் பலவீனப்படுத்தி மாற்றம் அப்படின்ற அந்த இடத்துல போயிட்டு ஆக்குப்பை பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் வந்து கிடையாது. 2வது, ரைட் விங் பாலிடிக்ஸை பண்ண எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டுல சக்சஸ் ஆனதா வரலாறே கிடையாது. எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தானுலிங்கம் அவர் வந்து மிகப்பெரிய அளவுல அதை முன்னெடுத்தாரு. பட் அவரே அவர் போட்டியிட்ட தொகுதிகளில் தோல்வி அடைகிற அளவுக்கான சிச்சுவேஷன் தான் வந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு. அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் ஒரு ஓவர் ஹைப் தான். அவருக்கு வந்து அப்படியே தன்னிச்சையான மக்கள் கூட்டம் வர மாதிரி வந்துச்சுதான். ஆனா இவங்க சொன்ன அளவுக்கு எல்லாம் கிடையாது. சோ ஒரு பொதுத்தள லீடரா எமர்ஜ் ஆகணும் அப்படின்னா அந்த கட்சி பொதுத்தள கட்சியா வரணும். இப்போ பாஜகவுக்கு பொதுத்தள ஃபேஸ் கிடையாது. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் பாஜகக்குள்ள போயிட்டு அவருக்கான ஒரு ஆதரவு வளையம் கிரியேட் ஆனாலுமே அவர் வந்து ஒரு ரைட் விங் ஆளு, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு குறிப்பிட்ட கட்சி அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்துருச்சு. இப்ப தாவேகா அப்படி கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எம்மதமும் சம்மதம் அப்படின்ற கட்சி. பட் பாஜக அப்படி கிடையாது. அண்ட் ஐடியாலஜிக்கெல்லாம் நம்ம பேசினா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம், அதனால அதுக்குள்ள போக வேணாம். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும்போது அவரால் ஃபைட் பண்ணி மேலே எழும்ப முடியுமான்றது பெரிய கேள்வி. 2வது, பாஜக அவரை விடுமான்றது. அடுத்து இடி இருக்கு, நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அவங்க வந்து சுலபமா எதையும் பண்ண விட மாட்டாங்க. ஒருவேளை ஒரு கட்சி தொடங்குறாருன்னா அது பாஜகவோட ஆசீர்வாதத்துல தான் நடக்குது அப்படின்னு தான் நான் சொல்வேன். 2வது, நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய கட்சிக்கு ஃபண்டு தேவைப்படும், கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணணும். இது நேத்தே சொன்னதுதான். அது எதையுமே ஒரு பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. முதல்ல அந்த கட்சி தொடங்குறதே வந்து பெரிய விஷயம். ஒரு கட்சிக்கு பேஸ் வேணும். நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியில செல்வாக்கு வாய்ந்த தலைவரா இருக்கலாம். இப்ப நம்ம திமுக எடுத்துப்போம். பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு செல்வாக்கு மிகுந்த தலைவராக தான் இருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியுமா தமிழ்நாடு ஃபுல்லா? முடியாது. அதுதான் அண்ணாமலை அவர்களுக்கும். அவர் குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள அவரை சுருக்கல. பட் அவர் வந்து கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே சார்ஜ். ஒருவேளை அதிமுகல போயிட்டு அவர் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு ஓரளவு டெவலப் ஆகலாம். ஆனா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு வர்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். மொரார்லெஸ் அவர் வந்து அதிமுக, நாம் தமிழர் அண்ட் பாஜகவினுடைய வாக்குகளை தான் பாதிப்பாரு. அதுக்குள்ளாரையும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, ஈஸியா வந்து பலவீனப்படுத்த முடியாது. ஒரு முதல் தேர்தலே வந்து பெரிய திராவிட கட்சிகளை வீழ்த்துற ஒரு சக்தி வந்து தவேக தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அதை நம்ம முன்னாடியே சொன்னோம்.
ஆனா அண்ணாமலை அவர்கள் கிட்ட அப்படி கிடையாது. அவர் 2024 கிட்டத்தட்ட அவர் தான் பாஜகவோட ஃபேஸாவே இருந்தார் தமிழ்நாட்டுல. நிறைய சர்வே நம்ம பண்ணோம். அப்ப கூட நான் டீட்டெயிலா அது சொல்லிட்டே இருந்தேன், அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் எதுவும் வரல அப்படின்ட்டு. அதனால பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்துச்சு அப்படின்னா விவிபேடை கவுண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை. அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து வெற்றியை உறுதி செய்ய முடியும். எங்கேயுமே வந்து ஒரு நம்பகத்தன்மை வேணும் தான். இப்போ தேர்தல் ஆணையத்தை பத்தின எந்த கேஸ் போட்டாலும் கோர்ட் என்ன சொல்லுது, தேர்தல் ஆணையத்தை நம்பணும், நம்பிக்கை இல்லாமலாம் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. நான் ஏன் நம்பணும்ன்றேன்? முதல்ல தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒரு எலெக்ஷன் நடத்துற ஒரு பாடி. அதை ஏன் நான் நம்பணும்? எனக்கு நம்பகத்தன்மை வேணும் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணும். விவிபேடை எதுக்கு கொண்டு வந்தீங்க? விவிபேடெல்லாம் எண்ணி முடிவுகளெல்லாம் அறிவிக்கணும்னா 3 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு அதை கொண்டு வந்தீங்க? ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையலோட மீனிங் என்ன? ஓட்டருக்கான இதை நான் இன்னும் ஒரு கட்டத்தெல்லாம் போயிட்டு ஓட்டர் ஹேஸ் நோ ரைட் டு ஆஸ்க் த ரீகவுண்டிங் அப்படின்றாங்க. இது என்ன மாதிரியான ரூல்னே புரியலையே. மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன மாதிரிதான் இந்தியாவில் இந்த குடிமக்கள் சுதந்திரம் மூலமா பெற்ற ஒரே உரிமை அந்த ஓட்டு போடுறதுதான். அதுலயே வந்து கை வைக்கிற அளவுக்கு இது வந்துருச்சு. ஸோ கட்சிகள் ஒன்றிணைஞ்சு இதுக்கு குரல் கொடுக்கணும். விவிபேடை கண்டிப்பா எண்ணியே ஆகணும். ஏன்னா இது வந்து ஜனநாயக உரிமை. நீங்க வந்து இப்போ பாஜக வந்து 500 இடம் கூட ஜெயிக்கட்டும், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா அது வந்து மக்கள் ஓட்டு போட்டதா இருக்கணும். அது வந்து நடக்குதா அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. தேர்தல் வந்து ஃப்ராடா நடந்துச்சு அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனா எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றேன். அது விவிபேடை எண்ணி அறிவிக்கிறதுல என்ன இருக்கு? எஸ்ஏஆர் பணிகள்லயே நிறைய ஃபால்ட் இருக்குல்ல. ஸோ அதனால அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுல வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நிறைய பேர் போராடி இருக்காங்க. பட் அதுக்கான எந்த சொல்யூஷனும் இது வரைக்கும் இருந்தது இல்லை. ஸோ தேர்தல் நேர்மையா நடக்கும் அப்படின்னு தான் நானும் நம்புறேன். ஸோ தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இதுக்கப்புறம் வர தேர்தலெல்லாம் ஒருவேளை இவிஎம் யூஸ் பண்ணாங்கன்னா விவிபேட் கவுண்டிங் கேளுங்க. கண்டிப்பா அதை எண்ணியே ஆகணும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எண்ணட்டும், 1 மாசம் கூட எண்ணட்டும், பரவாயில்ல. எண்ணி முடிவுகளை அறிவிக்கட்டும். என்னன்னா தான் அவங்களுடைய உண்மையான முகத்திரை நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கவுண்டிங்ல வர டிஃபரன்ஸை மட்டும் நீங்க பாருங்க. நிறைய இடங்கள்ல அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ தேர்தல் வந்து உண்மையாவே ஜனநாயக முறைப்படி நேர்மையா நடந்துச்சு அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டுல ஒரு இடம் கூட வராது. ஸோ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அவங்க 10% 11% வந்ததே வந்து எனக்குலாம் பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வரப்போற தேர்தல்கள், பை எலெக்ஷன்ஸ் எதுவா இருக்கட்டும், விவிபேட் கவுண்டிங் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்படிதான் இந்த அரசியல் களமானது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அங்கங்க சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒண்ணு பண்ணிக்கிட்டாரு. ஸோ அது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறை வந்து கொஞ்சம் வந்து கவனத்தோட செயல்படணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை தடுத்து நிறுத்த வேண்டியது அவங்களோட கடமை. ஸோ அது எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பத்தி நம்ம பேசிட்டே இருக்கலாம். பட் டைம் கொடுப்போம். இன்னும் டைம் நிறைய இருக்கு. நம்ம பார்ப்போம் என்ன எந்த அளவுக்கு இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரேடியாக நம்ம கொண்டு போய் முதலமைச்சர் மேலாம் பழிய போட முடியாது. ஏன்னா அதிகாரிகள் தான் வந்து துறை சார்ந்து நடக்கிற பிரச்சனைகளுக்கு பொறுப்பேற்கணும். அதனால அவங்களுக்கான டைமை கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்கினா அதுக்கான ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் விவிபேட் கவுண்டிங் வேணும் அப்படின்னு நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா அதை பத்தின உங்க கருத்துக்களையும் நீங்க வந்து தெரிவிக்கலாம். இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.